இவங்க என்னென்ன மாதிரி கேள்விகள்லாம் எழுப்புறப்ப உங்களுக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷமாகவும் இருக்கும், கொஞ்சம் பொறாமையாகவும் இருக்கும்? என் மருமக இப்போ கேட்டாங்க இல்லைங்களா, பாசிட்டிவாக எல்லாம் நெகட்டிவாக திணிக்கிறாங்க அப்படின்னு. இந்த கேள்வியை நம்ம மாமியார்ட்ட கேட்க முடியல, நம்ம மருமக கேட்டுவிட்டாலே நல்லா சந்தோஷம். அது சந்தோஷம். உள்ளுக்குள்ள சந்தோஷம், ஆனால் வெளியில் காமிச்சுக்க வெளியில் மாட்டோம். காமிச்சோம். ஃபங்க்ஷன்னா லேடிஸ் தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். ஜென்ஸ் எல்லாம் டிவி முன்னாடி உட்காந்து பார்ப்பாங்க. அது ஒரு எனக்கே ரொம்ப அது கஷ்டமாக தான் இருக்கும். அது அவள் தைரியமாக கேட்பா. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னால் கேட்க முடியல, அவள் கேட்குறாள் அப்படின்றது. உங்கள் பிள்ளை என் கூட தானே இருக்காரு, அவர் தீட்டுன்னு நினைக்காதப்ப நான் அந்த காஃபி சாப்பிட வரும்போது கிச்சனில் வரும்போது என்னை தீட்டுன்னு நினைக்கிறீங்களே அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை ரொம்பவே. எங்கள் மருமக வந்து இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, சாமி கும்பிடும்போது இலை போடுறது, இந்த செவுத்தில் நம்மளுடைய குல சிம்பல் போடுறதெல்லாம் எவன்மா கண்டுபிடிச்சான், இதெல்லாம் யாருமா உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுன்னு கேட்பா. அப்போ அது வந்து எனக்கே தோணும், தெரியாதுல. நிறைய டைமில் விரதம் இருக்கிறதுலாம் வந்து எங்கள் மாமியார் சொல்லி நான் வந்து விரதம் இருந்திருக்கேன். எல்லாம் முடித்த பிறகு தான் சாப்பிட்ணும், ஈவன் தண்ணி கூட எச்ச கூட முழுங்கக்கூடாதுன்னு. ஆனால் இப்போ இருக்கிறவங்க வந்து அதெல்லாம் பண்ணால் தான் கடவுள் இதுவா அப்படின்ற மாதிரி. அது எனக்கு நான் கேட்கணும்னு நினச்சதை வந்து அவங்க கேட்டது எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு தான் நான் சாப்பிடுவேன். எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி மாமியாருக்கும் ஹஸ்பண்டுக்கும் போட்டு தான் சாப்பிடுவேன் நான். அந்த பழக்கம்லாம் ஏன் நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க, அது என்ன லேடிஸ்க்கு அப்புறம் அப்படின்றதெல்லாம் கேட்பாவ.